रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सद्गुरुनाथ महाराज की। கழிந்த நிகழ்வில் அன்னை சீதா பிராட்டியார் சூடாமணியை ஆஞ்சநேயரிடம் அடையாளமாக கொடுத்து போய் வா அப்படி என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த சூடாமணியை பெற்றுக்கொண்ட ஆஞ்சநேயமூர்த்தி அப்படியே அம்மாவை 3 முறை வலம் வந்து வணங்கி விடைபெற்றார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து வெளிவந்த பிறகு நினைக்கிறார், நாம் வந்ததற்கு அடையாளமாக இராவணனுக்கு நாம் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். இராவணனிடம் நாம் ஏதோ மறைந்து வந்தோம் போய்விட்டோம் என்பது இல்லாமல் இராவணனுக்கும் நாம் சில அறிவுரைகளை கூற வேண்டும், அறிவுறுத்த வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார். அதற்கு ஒரே வழி என்ன, இங்கு நாம் சில அட்டகாசங்கள் சில சாகசங்களை நாம் இங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் அந்த அசோகவனத்தை சீதா பிராட்டியார் இருந்த இடத்தை தவிர்த்து மற்ற இடங்களை அழிக்க ஆரம்பித்தார். மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்தார். அங்கிருந்த பெரிய மணிமண்டபம் ஒன்று, அந்த மணிமண்டபத்தை அடித்து உடைத்தார். இதை பார்த்த ஒற்றர்கள், தூதுவர்கள், காவலர்கள் இவர்களெல்லாம் ஆங்காங்கே சிதறி ஓடினர். சிலர் அந்த செய்தியை அங்கு போய் இராவணனிடம் சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது அங்கு இருந்த கிங்கரர்கள் அவர்கள், நாங்கள் சென்று, ஒரு சாதாரண குரங்கு இப்படி அட்டகாசம் செய்வதா, நாங்கள் சென்று அந்த குரங்கை பிடித்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். அப்படி வந்த கிங்கரர்கள் ரொம்ப பெரிய வீரமுடையவர்கள். அந்த கிங்கரர்கள் வந்து ஆஞ்சநேயரை எதிர்த்தார்கள். அந்த கிங்கரர்களை அவர் லகுவாக, எப்படி தூசு தீயில் பட்டால் அழிந்து போகுமோ அதுபோல அழித்து விட்டார். அதற்கு அடுத்தாற்போல் சம்புமாலி என்று ஒருவன், அவன் ஒரு பெரிய அரக்கர் சேனை தலைவன். அவன் நிறைய அரக்கர்களோடு வந்து எதிர்த்தான். அந்த சம்புமாலியையும் சிறிது நேரத்துக்குள்ளாலே ஆஞ்சநேயர் அவர் அப்படியே வதம் செய்து அவர்களை எல்லாம் வானுலகம் அனுப்பினார். இதை அறிந்து மீண்டும் ஒற்றர்கள் போய் சொன்ன பொழுது, அந்த குரங்கு இவ்வளவு அட்டகாசம் செய்கிறதா, நாங்கள் விடுவோமா, இப்பொழுதே எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் சென்று அந்த குரங்கை பிடித்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பஞ்ச சேனாதிபதிகள் வந்தார்கள். பஞ்ச சேனாதிபதிகள் 5 சேனை தலைவர்கள். அவர்கள் பெரிய மாபெரும் வீரர்கள். விருபாட்சன், யூபாகன், துர்த்தரன், பிரகசன், பாசகர்ணன், இது மாதிரி அந்த 5 மாபெரும் வீரர்கள் படைகளோடு வந்தார்கள், பஞ்ச சேனாதிபதிகள். அவர்களும் ஆஞ்சநேயர் மகாபிரபு முன்பாக நிற்க முடியவில்லை. அவர்களையெல்லாம் அடித்து உதைத்து எல்லாம் துவந்தம் செய்தார், வதம் செய்து விட்டார். எல்லாம் ஓடினார்கள். எதிர்த்து நின்றவர்களெல்லாம் செத்து மடிந்தார்கள். இதை மீண்டும் செய்தி போனவுடனே அங்கிருந்தான் அக்ஷயகுமாரன் அப்படிங்கிறது என்று ஒருவன். அவன் இராவணனுடைய இளைய மகன் அக்ஷயகுமாரன். அவன் விடுவனா, இங்கு வந்திருப்பவன் யாராயிருந்தாலும் விடமாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று நினைத்து இராவணனுடைய அந்த மகன் அக்ஷயகுமாரன் 12,000 அரக்க வீரர்கள், 2 லட்சத்துக்கு மேல் அரக்க தலைவர்கள் 12,000 பேர்கள்,
2,00,000க்கு மேல் அரக்க வீரர்கள். இவ்வாறு பெரும் படையை திரட்டி கொண்டு நான் இப்பொழுதே அந்த குரங்கை பிடித்து கட்டி கொண்டு வருகிறேன், இல்லை என்றால் அதை கொன்று வருவேன் என்று சொல்லி அவன் தயாராகிறான். அப்பொழுது அவனுடைய பாகன், அவனுடைய தேர்ப்பாகன், அவன் சொல்லுவான், அக்ஷயகுமாரா, நீ சாதாரணமாக அந்த குரங்கை நினைக்காதே. இவ்வளவு பேர் இதற்கு முன்பு செத்து போயிருக்கிறார்கள். அதன் கையினால் அடி வாங்கி நீ கொஞ்சம் யோஜனை செய்துதான் போர் செய்ய வேண்டும். அந்த குரங்கு அது சிவபெருமான் ஏறி வரக்கூடிய அந்த எருது வாகனம் இருக்கிறதல்லவா, அந்த விடை அல்ல. அதுவாக இருந்தாலும் நீ என்ன செய்யலாம், எதிர்த்து விடலாம். அந்த விடை அல்ல. அது மாதிரி திருமால் பவனி வருகின்ற யாத்திரை செய்கின்ற கருடன் அல்ல. கருடன் என்றாலும் நீ ஒருவேளை ஜெயிக்கலாம். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஆதிசேடன் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கின்ற 1000 பணாமுடியை கொண்ட அந்த ஆதிசேடன் வந்தாலும் நீ ஒருவேளை எதிர்த்து நின்று ஜெயிக்கலாம். இது அதுவும் அல்ல. சாதாரணமாக நீ நினைக்காதே. அந்த அக்ஷயகுமாரனும் அந்த தேர் ஓட்டுபவன் சொல்லுகிறான். அது மாதிரி அஷ்டதிக்கு யானைகள், அவைகளெல்லாம் பலம் பொருந்தியவை, மிகப்பெரிய பலம் உடையவைகள் அஷ்டதிக்கு யானைகள். அந்த யானைகள் அவைகள்தான் வந்திருக்கிறது, அதனால் அவற்றை லகுவாக கொன்று விடலாம் என்று நினைக்காதே. அதைவிடவும் பலசாலி உனக்கு தெரியவில்லை. நீ லகுவாக நினைத்து போர்க்களத்திற்கு வருகிறாய். உடனே அந்த அக்ஷயகுமாரன் ரொம்ப லகுவாக சிரித்துவிட்டு சொல்லுவான், எனக்கு அன்றைக்கு ஜெயந்தனை பிடிப்பதற்கு எனக்கு ஆணை இட்டார்கள் இல்லை. இந்திரன் மகன் ஜெயந்தன், அந்த இந்திரன் மகன் ஜெயந்தனை இவனுடைய அண்ணன் இந்திரஜித்து பிடித்து கொண்டு சிறை வைத்திருந்தான். அது மாதிரி அந்த ஜெயந்தனை பிடித்து கொண்டு வருவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்திருந்தால் எனக்கு அந்த புகழ் வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இப்பொழுது எனக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது இந்த குரங்கினை பிடிப்பதற்கு எனக்கு கட்டளையிட்டால், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் உடனே நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். நீ தடுக்காதே, நீ ஏதோ யோசனை சொல்லாதே. ஒருவேளை சிவனே இருந்தாலும் இருக்கட்டும், அந்த ருத்ரன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுகின்ற அந்த ருத்ர அம்சத்தை உடைய சிவபெருமான், அவர்தான் யுக முடிவிலே எல்லாவற்றையும் அழிப்பார். அதனால் அந்த சிவனே இருந்தாலும் பரவாயில்லை. கொய்தளிர் கோதும் வாழ்வை கோடாது உருவு கொண்டு கைதலம் கண்ணி ஈண்டு ஓர் சிறு பழி இழைக்கும் கற்பான் எய்தினன் இமயா முக்கன் ஈசனே என்ற போதும். அவன் வந்திருக்கிறவன் முக்கன் முதல்வனாகிய ஈசனே ஆயினும் நான் நொய்தினில், கொஞ்சம் ஒரு நொடி பொழுதில் அவனை வென்று பற்றி தருகுவன். நொடியில் நுண்பால் உன்னிடம் ராவணன் என் தந்தையின் முன்பாக அவனை உடனே என்ன செய்ய போகிறேன், பற்றி பிடித்து கொண்டு நிறுத்தப் போகிறேன். ஒருவேளை சிவபெருமான் இல்லை, நரசிங்கமாக இருந்தால், நரசிங்கமூர்த்தியே வந்திருந்தால் கூட விடமாட்டேன். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த திருமால் எடுத்த பூமியை அந்த நீருக்குள் அமிழ்த்திய அந்த இரணியாட்சனிடமிருந்து பூமியை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுத்தார்லவா திருமால், அந்த வராகமாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் நொய்தினில் நொடிப்பொழுதிலே அவனை கொன்று விடுவேன், அல்லது நான் கட்டி கொண்டு என் தந்தையிடம் நிறுத்துவேன். உடனே தேர்ச்சாரதி இவன் இவ்வளவு சொல்கிறான், பராக்கிரமம் சொல்கிறான், ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீ அக்ஷயகுமாரா, நீ ஏதோ தெரியாமல் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாய். நீ சொல்லுகின்ற விதத்திலே இந்த குரங்கிடம் யாரும் என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. அங்கு பஞ்ச சேனாதிபதிகளே அழிந்திருக்கிறார்கள். ஏராளமான அரக்கர்கள், போனவர்கள் ஒருத்தரும் திரும்பி வரவில்லை, எல்லோரும் அழிந்து போயிருக்கிறார்கள். நீ குரங்குதானே என்று லகுவாக நினைக்காதே. அன்று உன் தந்தையை விரட்டி அடித்து வாலில் கட்டி போட்டு தூக்கி சென்ற
அதுவும் ஒரு வாலி என்ற குரங்கு தானே. ஜாக்கிரதையாக நீ போருக்கு போ அப்படி என்று சொல்லி அந்த அக்ஷயகுமாரனுக்கு அந்த தேர்ச்சாரதி வாலியினுடைய அந்த பலத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தினான். அக்ஷயகுமாரன் அதை ஒன்றும் கேட்காமல் அந்த ஆஞ்சநேயரிடம் போய் எதிர்த்தான். எதிர்த்த மாத்திரத்திலே அவர் மரத்தை பிடுங்கி அடித்தார். இவன் அம்புகளை விட்டு அதை தடுத்து பார்த்தான். அவர் அந்த மண்டபத்தில் இருந்த தேர்காலை பிடுங்கி ஒரு அடி கொடுத்தார். என்ன, இவன் கையில் இருந்த வில் ஒடிந்து சிதறி போய்விட்டது. அதன் பிறகு நேரிலே சண்டை செய்வோம் என்று அப்படி நெருங்கின பொழுது ஆஞ்சநேயர் அவன் காலை பிடித்து தூக்கி தரையிலே அடித்து காலினால் நசுக்கி, எப்படி மஞ்சள் அரைத்தால் நீங்கள் அம்மியில் வைத்து நசுக்குவீர்களோ அதுபோல நசுக்கி கொன்று விட்டார். செய்தி எல்லா இடமும் பறந்து போய்விட்டது. உடனே மண்டோதரி, அக்ஷயகுமாரன் இறந்தான், இளைய மகன் இறந்து விட்டான் என்ற உடனே மண்டோதரி வந்து ராவனுடைய காலடியிலே விழுந்து கொய்யோ முறையோ என்று அழுது, இப்படி மகனை இழந்து விட்டேனே என்று அழுது அலறுகிறாள். பார்த்தான் இந்திரஜித்து. அவன் எழுந்து, அவன் பெரிய வீரன், அவன் இயல்பிலேயே பெரிய வீரன், இந்திரனை எல்லாம் ஜெயித்தவன். அவன் உடனே தந்தையினுடைய கவலையை பார்த்து, நீங்கள் போருக்கு போக வேண்டாம், அவன் ராவணனே நானே வரேனாங்கிறான், நீங்கள் போருக்கு வர வேண்டாம், நானே சென்று பிடித்து வருகிறேன். ஆனால் அவன் சாதாரணமான ஒரு குரங்கு என்று நினைக்காதீர்கள். அந்த கிங்கரர்கள் இறந்தார்கள், சம்புமாலி இறந்தான், கேடு இலா பஞ்ச சேனாதிபதிகள் ஐவர்கள் இறந்தார்கள், பைங்கழல் அரக்கரோடும் உடன் சென்று பகுதி சேனை அழிந்து போய்விட்டது. இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பகுதி சேனை, கிட்டத்தட்ட பாதி சேனை என்ன ஆகிப்போச்சு, ஒரு குரங்கனால் அழிந்து போயிருக்கிறது. இங்கு ஒரு பேரும் மீண்டார் இல்லை, இங்கு திரும்பி போருக்கு போனவங்க ஒருத்தரும் மீண்டார் இல்லை. குரங்கு அது எந்தாய், நீ சாதாரணமாக ஒரு குரங்கு என்று அதை நினைக்காதீர்கள். தந்தையிடம் சொல்லுகிறான் ராவணன். அவனுக்கு புரியுது. குரங்கு என்று அது எந்தாய் நினைக்காதே, சங்கரன் அயன் மால் என்பார்தாம். அவன் அதில் சங்கரன் மட்டுமல்ல, திருமால் மட்டுமல்ல, அயன் பிரம்மா மட்டுமல்ல, 3 பேரும் சேர்ந்து இந்த குரங்கு வடிவம் எடுத்து வந்திருக்கிறார்கள். ஒரு தனி வடிவம் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தந்தைக்கு இந்த விவரத்தை சொல்லிவிட்டு இந்திரஜித் போர்க்களத்தில் அந்த போர் புரிகின்ற இடத்திற்கு வருகிறான். ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்திற்கு வருகிறான். வர இவர் கொண்டுகிட்டு அங்கேயே தான் நிற்கிறார். என்ன, எலியை விழுங்கிட்டு பாம்பு அங்கே இருக்குன்னு மாதிரி இவர் எல்லாம் அங்கேயே நிற்கிறார். உடனே அந்த இந்திரஜித்தை நினைக்கிறான், ஓ இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, அங்கே மலை போல் அப்படி நிற்கிறாரு அந்த குரங்கு. ஆஞ்சநேயர் நிற்கிறாரு. இவன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, ஒரு குரங்குக்கே நம்ம நாட்டில் படை வீரர்கள் இல்லை, ஈடு கொடுக்க முடியல. அப்போ ராமலக்குவர்கள் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும்? என்ன, ஒரு சாதாரண குரங்கு நிலையில் இருக்கிற இவருக்கே நாம் ஈடு கொடுக்க முடியவில்லை. இனி ராமன் இலக்குவன் இவர்கள் வந்தால் நாம் எப்படி வெற்றி பெறுவோம்? வெப்பு அடைகளா நெஞ்சில் சிறியது ஓர் விம்மல் கொண்டான். அவன் என்றைக்குமே போர்க்களத்திலேயோ அல்லது வேறு எதிராளியிடம் இருக்கும்போதோ மனசில் எந்த ஒரு சிறிய நடுக்கம் கூட வராது. ஆனால் இந்திரஜித்துக்கு இந்த ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அப்படி ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. நெஞ்சில் சிறியது ஓர் விம்மல் கொண்டான். அன்பு அடைவேலை அன்ன பெருமையர் ஆற்றலோடும் ஒப்பு அடைகில்லார் எல்லாம் உவந்தனர். எல்லா பேரும் அங்கே அந்த குரங்கு அந்த ஆஞ்சநேயரை பார்த்து அப்படி இருக்கின்ற பொழுது, எப்படை கொண்டு வெல்வது?
குரங்கு ஒன்றே இவ்வளவும் அழிச்சிருக்குதுன்னு சொன்னால் அசோகவனம் நிர்மூலமாக அழிஞ்சு போயிட்டுது. சீதா இருக்கிற இடத்த தவிர மிச்சம் மண்டபங்கள் எல்லாம் இப்போ பெரிய பெரிய பாம்பு போட்டு உடைக்கிறாங்கல்ல, என்ன அது மாதிரி எத்தனை மாடி கட்டுறதுனாலும் நொடி பொழுதில் கீழே விழுதில்லை, அது மாதிரி எல்லாம் அழிஞ்சு கிடக்கிறது. எப்படை கொண்டு வெல்வது? ராமன் லக்குவர்கள் வந்தால் என்ன, நாம் எந்த படையை கொண்டு அவர்களை எதிர்ப்பது முடியாது. அந்த சாதாரண ஒரு பகை வரவில்லை, பெரிய ஒரு பகை வந்திருக்கிறது. அந்த இந்திரஜித் நினைக்கிறான், கானிடை அத்தைக்கு உற்ற குற்றமும். கானிடை கானகத்தில் பஞ்சவடியில், அத்தைன்னு சொன்னால் சூர்பனகை. சூர்பனகை மூக்கை வெட்டிட்டாங்கல்ல, மூக்க காதெல்லாம் வெட்டிட்டாங்கல்ல. அப்போது கானிடை அத்தைக்கு உற்ற குற்றமும் கரனார் பாடும். கரதூஷணர்கள் போய் லட்சக்கணக்கான பெயர்கள் போய் சண்டை செய்தாங்க கானகத்தில். அப்போ ராமன் தனி ஒருதனாக இருந்து என்ன செய்துட்டான், எல்லா வரையும் யமன் உலகத்துக்கு அனுப்பிட்டான். கரனார் பாடும் யானுடை எம்பி வீழ்ந்த இடுக்கணும். எனக்கு தம்பி அக்ஷயகுமாரன் இப்போ இறந்து போயிருக்கிறான். பிறவும் எல்லாம் நடந்த காரியம் எல்லாம் நினைத்து பார்த்தால் மானிடர் இருவலாலும் வானரம் ஒன்றினாலும். மானிடர் அங்கே 2 பேர் ராமலக்குவர்கள், இங்கே வந்து அழிச்சிருக்கிறது இப்போ ஒரு குரங்கு. என்ன, மானிடர் இருவராலும் வானரம் ஒன்றினாலும் ஆனதே உள. என் வீரம் நன்றாக இருக்கிறது, என் வீரம் அழகிற்றே அம்மா என்றான். எனக்கு வீரம் நல்லா தான் இருக்குது, இவ்வளங்கெல்லாம் அழிஞ்சு போன பிறகு நான் வந்து என்ன செய்கிறேன், இப்பவும் போர் செய்து வெற்றி கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன் என்று அவன் அப்படி நினைக்கிறான். அதன் பிறகு ஆஞ்சநேயரோடு போர் செய்கிறான். வில்லை வளைத்து நான் ஏற்றி அம்பினை சரமாரியாக தொடுக்கின்றான். சரம் மாறி, அதாவது அம்பினை மழை பொழிந்தது போல பொழிகின்றான். ஆஞ்சநேயர் அவற்றையெல்லாம் காலினாலும் வானினாலும் கையினாலும் பற்றி அப்படி ஓடிச்சு என்ன திரும்ப திரும்ப வீசுறார். மலைகளை பிடுங்கி எறிகிறாரு. இவருக்கு ஆயுதம் அதுதான், மரங்களை பிடுங்கி எறிகிறாரு. அவன் அதை துகள்படுத்துகிறான். இவர் மேலும் சண்டை செய்கிறார். சிறிது காலம் சண்டை நடக்கிறது. ஆனால் ஆஞ்சநேயரை அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான், பிரம்மாஸ்திரத்தை விடுகிறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டவுடனே அந்த பிரம்மாஸ்திரம் இவரை வந்து கட்ட முற்படுகிறது. ஆனால் ராமநாமத்தை சொல்லி அன்னை சீதாதேவி கொடுத்திருக்கிற சிரஞ்சீவி, அந்த சகாயம், வாயு புத்திரன், அது மாதிரி தேவர்களெல்லாம் முன்பு என்ன செய்திருக்காங்க, பெரிய வரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வரத்தை எண்ணி இவர் அந்த நாகபாசம், அதாவது அந்த அந்த பிரம்மாஸ்திரத்தில் இருந்து இவர் விடுபடலாம். ஆனால் என்ன செய்தார், தன்னை அடக்கி கொண்டு சரி இது கட்டுனால் கட்டட்டும், இந்த சந்தர்ப்பத்தில் ராவணனை நேரில் நாம் போய் பார்க்கலாம் என்று சொல்லி கட்டுப்பட்டார். அந்த அந்த கட்டுப்பட்ட உடனே இவர் அப்படி ஒன்றும் பேச்சு மூச்சற்று பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறார். அந்த இந்திரஜித்தை நாம் ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி உடனே அரக்கர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். மேலும் கயிறு இவற்றையெல்லாம் வைத்து கட்டி அப்படி என்றால் உடனே கொண்டு வாருங்கள். அங்கு போய் ஒற்றர்கள் உடனே செய்தி சொல்கிறார்கள், இந்திரஜித் அந்த குரங்கை கட்டி போட்டு விட்டார். உடனே அவர்களுக்கெல்லாம் அவன் மாலை கொடுக்குறான். நல்ல செய்தி சொன்ன உடனே முத்து மாலை, வைரம், வைடூரியம், விலையுயர்ந்த மாலைகளை எல்லாம் வெகுமதியாக எப்படி கொடுக்குறான், வெகுமதியாக கொடுக்குறான். உடனே நான் கட்டளையிடுகிறேன், கொண்டு வர சொல் அப்படின்னு அவனுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சி சொல்கிறான். எல்லா பேரும் அந்த இருமருங்கு இருந்து அரக்கர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட அரக்க வீரர்கள் அப்படி கட்டி இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டவரை போல பாசாங்கு பண்ணிட்டு என்ன அப்படியே வருகிறார். உடனே ராவணன் முன்னால் கொண்டு வரும்போது அந்த இந்திரஜித் வந்து சொல்லி,
நான் வெற்றி பெற்று வந்து அதை குரங்கை கட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்காதுங்க. அது சாதாரண பலம் உடையதல்ல அப்படின்னு இருகரம் கூப்பி வணங்கி அவன் சொல்கிறான். அவன் தானே போர் செய்தான், அவனுக்கு தானே அந்த விவரம் தெரியும். அது அந்த குரங்கின் ஆற்றல் அப்போ அவனுக்கு தானே தெரியுது. அவன் வணங்கி கைலையின் ஒரு தனி கணிச்சி வானவன். கைலையின் ஒரு கணிச்சின்னா இவன் சிவனாக இருக்கலாம். கைலை மலையில் இருக்கக்கூடிய ஒரு கணிச்சி வானவன் என்றால் சிவபெருமான், சிவனாக இருக்கலாம். மயில் இயல் சீதையின் கற்பின் மாட்சியால் எயிலுடை திருநகர் சிதைப்ப எய்தினன். சீதா பிராட்டியினுடைய அந்த கற்புக்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக வஞ்சனையால் அவளை எடுத்து வந்த காரணத்தினால், சீதாதேவியின் கற்பின் மாட்சியால் எயிலுடை திருநகர் சிதைப்ப எய்தினன். இந்த இலங்கையே அழிப்பதற்காக வந்திருக்கிறான், கையிலேயே விட்டு இங்கே வந்திருக்கிறான் சிவபெருமான். அயில் எயிற்று ஒரு குரங்கு ஆய் என்பார் பலர். அயில் எயிற்று நல்ல அந்த கோரப்பற்கள் உடைய அந்த பல்களோடு ஒரு குரங்கு வடிவம் கொண்டு அந்த சிவபெருமான் தான் வந்திருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் நீரிடை கண்துயில் நெடிய நேமியும். நீரிடை கண்துயில் நெடிய நேமி. தண்ணியில் தூங்கக்கூடியது யார்? திருமால். அந்த திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் இல்லையா, அரை துயில் கொள்ளுகின்றவன் இல்லையா. நீரிடை கண்துயில் நெடிய நேமியும் தாருடை தனிமலர் உலகின் தாதையும். அந்த சிவபெருமானும் தண்ணீரில், அதாவது பார்க்கடலில் பள்ளி கொள்ளுகின்ற பரந்தாமனாகிய அந்த திருமாலும், அந்த தாருடை தனி உலகின் தாதையும், அதாவது தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மாவும் ஓர் உடல் கொண்டு தன் உருவம் மாற்றினர். அவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு உடம்பு எடுத்துட்டாங்க. உடம்பு எடுத்து தன்னுடைய உருவங்களை மாற்றிட்டாங்க. சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அவர் மாற்றிட்டார், பிரம்மா எப்படி மாற்றிட்டார், திருமால் மாற்றி 3 பேரும் ஒரு உருவம் எடுத்து இந்த குரங்காக வந்திருக்கிறார்கள். பாரிடை புகுந்தனர். இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? பகைத்து என்பார் சிலர். இப்படியெல்லாம் பார்க்கவங்களுக்கு பல தோற்றத்தில் ஆஞ்சநேயர் தெரிகிறார். அவருக்கு வீரத்தையும் பார்த்து கொண்டு அப்படி சொல்லுகிறார்கள். உடனே அந்த ஆஞ்சநேயர் நினைக்கிறாரு, இந்த பிரம்மாஸ்திரம் என்கிற நாகபாசத்தை நம்ம அப்படி ஒரு நிமிடம் ஒரு கணம் நினச்சா, இவர் பெரிய உருவம் எடுத்தால் எல்லாம் சிதறி போகும். ராமான்னு நினச்சா போகிறோம். என்ன எப்பவும் ராமநாமத்தில் திளைத்து இருக்கக்கூடியவர் இல்லையா அவருடைய. அப்போ நான் இந்த பாசத்தை அறுத்தல் என்பது எனக்கு எளிதான காரியம்தான். ஆனால் இதை பயன்படுத்தி நான் அந்த 10 தலையுடைய ராவணனை நேருக்கு நேர் பார்த்தால் நல்லது என்று நினைக்கிறேன். எந்தையது அருளினும். எந்தையது அருளின் என்றால் வாயு பகவானுடைய அருள்னால. இவருக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை உடைக்கிறதுங்கிறது எதனால் எளிது என்று சொன்னால், எந்தையது அருளினும் ராமன் சேவடி சிந்தை செய் நலத்தினும். ஸ்ரீ ராமபுரானுடைய சேவடியை எப்போ 24 மணி நேரமும், என்ன இரவும் பகலும் வாழ்நாள் முழுவதும் ராமநாமத்தை என்ன செய்கிறார்? ராமன் சேவடி சிந்தை செய் நலத்தினும். அவருடைய திருவடியை நினைத்திருக்கிற காரியத்தினாலும், என்னுடைய தந்தையாகிய வாயு பகவான் கொடுத்திருக்கிற வரத்தினாலும், என்ன வேற தேவர்கள் கொடுத்திருக்கிற வரத்தினாலும், மற்றபடி ராமபுரானுடைய திருவடியை தொழுகின்ற அந்த சிந்தை செய் நலத்தினும், சீதை வானவர் தந்து உளவரத்தினும். சீதாதேவியும் வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளோ ஊழிக்காலம் முழுதும் சிரஞ்சீவியாக இருப்பான்னு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த சீதாதேவியினுடைய அனுக்கிரகத்தாலும், ஏனை வானவர் மற்றைய வானவர்களெல்லாம் தந்திருக்கிற வரத்தினாலும், சீதை வானவர் தந்து உளவரத்தினும் தருகன் பாசமும். இந்த 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 பிரம்மாஸ்திர பாசம்னால் கட்டும் சிந்துவன். அதையெல்லாம் நான் என்ன செய்திருவேன்? ஒரு நொடி பொழுதில் மாற்றிடுவன்.
அயர் ஒரு சிந்தை சீரிதால், நினைத்தால் அதை செய்யலாம், ஆனால் இப்பொழுது வேண்டாம். உடனே அவர் அப்படி நினைத்து கட்டுப்பட்ட நிலையிலே இருக்கிறார். இந்திரஜித்துக்கு கட்டளையிட்டபடி அவன் அந்த இந்திரஜித்தானவன் ராவணனிடம் கொண்டு வருகிறான். இந்த செய்தியை எல்லா இடமும் பரவிட்டு திரிசடை சீதாதேவிக்கு சொல்லிட்டாங்க. இப்படி ஆஞ்சநேயர் இப்படி கொஞ்சம் அங்கங்கே போர் செய்தார், பெருசாக நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க. கடைசியில் இந்திரஜித் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கட்டி இப்போ இழுத்துட்டு போகிறாங்க, அரக்கர்கள். இவர் கட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டார். அப்படின்னு யார் சொல்கிறா? சீதாதேவியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருசடை சொல்லுகிறார். உடனே அந்த அனுமனை குறித்து சீதாதேவிக்கு அளப்பெரும் வருத்தம். நல்லது செய்ய வந்து நல்ல காரியத்தையும் செய்துக்கிட்டு, ஆனால் இப்போ மாட்டிட்டாரே அப்படின்னு அம்மா வருந்துறாங்க. அதாவது வேடன் கையில் குஞ்சு மாட்டிக்கிட்டு தாய் பறவை சுற்றி இருந்து கதறு. அதுக்கு போய் அந்த வேடனை அடிக்க முடியுமா? இல்லையா? அந்த வலையை கிழித்து எறிய முடியுமா? அவனை எதுவும் செய்ய முடியல. அதுக்கு யான்னு சத்தம் போடும், அவ்வளோதானே. அப்போ வேடன் கையில் அகப்பட்ட குஞ்சின் தாய் அன்னம் போல அம்மாவுக்கு கவலை பெருகிற்று. கண்டினையை பிரிந்த பசு போல அம்மா அப்படியே துடிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, எவ்வளோ பெரிய சாகசத்தை செய்த ஆஞ்சநேயர் இப்படி ஆயிட்டே, என்ன அவருக்கு நிலைமை இப்படி. இனி அங்கே போய் சொல்லணும், தூது சொல்லணும், என்ன வேலையெல்லாம் இருக்குது, அப்படி தானே. இப்படி ஆகிப்போச்சுது. ஆளி காட்டி என்ன அர்த்தம்? ராமனுடைய கணையாளியை எனக்கு காட்டி கொண்டு வந்து காட்டியிருந்தார்ல. ஆளி காட்டி என் ஆர் உயிர் காட்டினாய்க்கு 6 உயிர் கொடுத்தாரு. அதன் பிறகு இந்த அம்மா வந்து ஏதோ அவங்க தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லை போயிருந்தாங்க. அப்போ அது உயிர் கொடுத்தது யார்? இவர் தான். ஆளி காட்டி என் 6 உயிர் காட்டினாய்க்கு ஊழி காட்டினா ஒவ்வொரு ஊழிக்காலம் முழுவதும் ஊழி காட்டி வென் என்று உரைத்தேன். நீ வெற்றி கொண்டு ஊழிக்காலமும் வெற்றி கொண்டு சிரஞ்சீவியாக 2 வரம் கொடுத்துருக்கு. அம்மா ஆசி சொல்லியிருக்காங்க. ஊழி காட்டி வென் என்று உரைத்தேன், அது வாழி காட்டுவது உண்டு. அது என்ன செய்கிறது? அது வாழச் செய்யும். அது நிச்சயமாக ஒரு வாழச் செய்யும். அப்போது அப்படிப்பட்ட வரம் பெற்ற நீ உன்வரை புய பாழி காட்டி, உன்னுடைய திரண்ட தோள்களுடைய வலிமையை, பாழி என்றால் வலிமை, அப்படி காட்டி நீ பெருமையாக சீதாதேவியை நான் எடுத்துக்கொண்டு போய்விடுறேன், இல்லை என்றால் இலங்கையோடு பெயர்த்து கொண்டு வேண்டாலும் போகிறேன் இல்லை சொன்னார். அப்படி உன்னுடைய பெரும் வலிமையை காட்டி இப்பொழுது பழியையும் காட்டினாய். ராவணன் பிடிச்சிக்கிட்டான், இந்திரஜித்து பிடிச்சிக்கிட்டாங்கிற பழியையும் நீ காட்டிட்டியாயே அப்பா ஒன்றும் சொல்லி அம்மா என்ன செய்கிறாங்க? வருந்துறாங்க. திரிசடை மூலம் இந்த செய்தி கேட்டு வருந்துறாங்க. அங்கே ராவணனுக்கிட்ட கொண்டு யாரை நடத்தியாச்சு? மாருதியை, ஆஞ்சநேயரை நடத்தியாச்சு. உடனே அந்த 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 10 தலை உடைய அந்த ராவணன் இப்போ பிடிச்சிட்டு வந்தாச்சுன்னு உடனே அவனுக்கு எல்லா கவலையும் மறந்து போச்சு. அக்ஷயகுமாரன் சேர்த்தது, அந்த அந்த பஞ்ச சேனாதிபதிகள் இறந்தது, இது எல்லாம் மறந்து இப்போ அவனுக்கு பெரிய மகிழ்ச்சியோட பெரிய கலகலன்னு சிரிச்சிட்டு மீசையெல்லாம் பொரிசா முறுக்கிக்கிட்டு இல்லையா? அவன் ஆணவத்தினுடைய உச்சம் உடையவன் இல்லையா? அவன் அப்போ உடனே அப்படி இருக்கிற அவன் கோலத்தில் பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிறான். இவருக்கு இப்படி கீழே நிற்கிறாரு இல்லையா? உடனே ஆஞ்சநேயர் அவனை பார்த்த உடனே இருந்த எண் திசை கிழவனை மாருதி எதிர்ந்தான். எண் திசை கிழவனன்னு சொன்னால் 8 திக்குகளும் வென்று அப்படி இருக்கிற அந்த ராவணனை மாருதி எதிர்ந்தான். பார்த்தான். முந்தி ஒருக்கா பார்த்துருக்கிறாரு. எப்போ பார்த்தாரு? ராவணே ஊர்தேடு படலத்தில் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ
அப்போவுமே பெரிய கோவப்பட்டார். என்னால் தூங்கிக்கிட்டு இருக்காங்க போட்டு, இப்போ நம்ம நம்ம இது பண்ண நம்ம சீதாவை தேடுவோம், வந்த வேலையை பண்ணிட்டு விட்டார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போ 2வது முறை பார்க்குறாரு. இப்போ முழிச்சு ரொம்ப கம்பீரமாக அங்கே சபா மண்டபத்தில் இருக்கிறான் இல்லையா? இப்போ பார்த்த உடனே அந்த மாருதி எதிர்ந்தான். பார்த்த உடனே அப்படி கண்கள் சிவக்குது, அவருக்கு பட்டன்னு தோல் பூரிக்குது, கைகளெல்லாம் முறுக்கிறாரு. என்ன வச்சிருக்கு. கருந்தின் நாகத்தை நோக்கி கலுளனின் கலண்டான். அதாவது நாகத்தை பார்த்த உடனே கருடன் எப்படி கலுளம், ஆமாம் பார்த்தா டப்புன்னு தூக்கிறோமில்ல. நாகத்தை பார்த்த உடனே எப்படி அந்த கலுளன்னா அந்த அந்த கழுகு அல்லது பருந்து என்ன அது எப்படி இதுக்குமோ அது மாதிரி கனன்றான். திருந்து தோளிடை வீங்கிய பாசத்தை சிந்தி, தோளோட சேர்த்து கட்டியிருக்கிற அந்த பாசம் இருக்கு இல்லையா, அதை வீங்கிய பாசத்தை சிந்தி உருந்த நஞ்சு போல்வன் வயின் பாய்வன் என்று உணர்ந்தான். இப்போ அந்த தோள்களை நான் திமிரச் செய்து பாசத்தை அறுத்து இவனை தாவி இவனை கொன்று விடுவோமா, என் அம்மாவை வஞ்சகமாக எடுத்துகிட்டு வந்தோமில்ல அப்படின்னு உடன்றான். ஆனால் நினைக்கிறார், முந்தி தூங்கிக்கிட்டு இருந்தான், விட்டேன், இப்பொழுது இவன் மகுடத்தை அடித்து இவனை கொல்லாவிட்டால் என் அடிமை தொழில் என்ன ஆகும்? நான் ராமபிரானுக்கு தாசன் என்கிறது எப்படி நிறுவனம் ஆகும்? இவனை இப்பொழுதே அடித்து கண்ட பிறகும் விட்டு வந்தால் சரியல்ல இல்லவா என்று அப்படி நினைக்கிறார். உள் மனசு வெளியே அப்படி பூரிப்புகிறா அழுக. இப்போ அந்த கலுளன் மாதிரி, பாம்பை கண்ட கலுளன் மாதிரி நிற்கிறாரு. இப்போவுமே இந்த புஜத்தோடு கட்டியிருக்கிற பாசத்தை அறுத்துட்டு அவனை மகுடம் சிந்தும்படியாக அடித்து கொன்றுருமான்னு நினைக்கிறாரு. அப்போது பின்னும் நினைக்கிறாரு, சிறிது அப்படி யோசித்து சொல்லுகிறார், இவனை வெல்லல் அரிது. இப்போ நம்ம அடித்தாலும் அவனை நம்மளை திரும்ப அடிப்பான், சண்டை நடக்கும், பெரிய போர் நடக்கும், நாள் நீளும். அப்படி இருந்தால் நாள் நீண்டு போய் இவனை நான் வெல்லல் அரிது, அவனும் என்னை வெல்வது அரிது. ஆனால் இவனோடு நான் சண்டை செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் அம்மா 1 மாதம்தான் பொறுத்திருப்பேன் இருக்கிறாங்க. 1 மாதம்தான் பொறுத்திருப்பேன். இல்லை என்றால் என்ன செய்யுங்க, எனக்கு கங்கையில் நீர்க்கடன் செய்திருங்க, இது மன்னன் மீது ஆணை. அப்படி சொல்லியிருக்காங்க, ராமன் மீது ஆணை போட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 மாதத்துக்கு 1 நாள் தவறுனா கூட அம்மா இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அதனால் இவனோட இப்போ போர் செய்து கொண்டு இருந்தேன் என்றால் கால நேரம் ஆகி போகும். அவனும் என்னை வெல்வது அரிது, நானும் அவனை வெல்வது அரிது. காலம் அதிகமாக ஓடிவிடும். 7 உயர் உலகங்கள் யாவும் இன்புற பாலிவன் புயங்களோடு ராவணன் அரக்கனுடைய பல்தலை பூளியில் புரட்டல் என் பூணிப்பு ஆம் என ஊழியான் விளம்பிய உரையும் ஒன்று உண்டு என்றான். மனசில் நினைக்கிறாரு, ராமன் புரான் சொல்லியிருக்கிறாராம் முந்தி, 7 உயர் 7 உலகம் என்று சொல்லுவோம் அல்லவா, 7 உயர் உலகங்கள் யாவும் இன்புற, அவைகளெல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியாக பாலிவன் புயங்களோடும் ராவணன் தலை 10, அவனுடைய ராவணனை வதைத்து அவனுடைய 10 தலைகளும் சிதறும்படியாக செய்து பூளியில் புரட்டல், அவனை மண்ணோடு மண்ணாக கொன்று சாய்ப்பது என் பூணிப்பு என் சபதம் ஆம் என்று ராமபிரான் சொல்லியிருக்காரு. அது என்னுடைய சபதம். அவருக்கு அவ்வளவு கோபம் இருக்குது. சீதாதேவி எடுத்து போயிட்டான்ல, என்ன பூணிப்பு ஆம் என ஊழியான் விளம்பிய, ஊழியான் இங்கு கம்பநாட்டாளர் கொடுக்குறார் பாருங்க, ஊழியான், ஊழி காலங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கின்ற மூலப்பொருளாகிய அந்த மகாவிஷ்ணுடைய அம்சம்தானே, அவதாரம் தானே அந்த ராமன் சொல்லியிருக்கிறான். ஊழியான் விளம்பிய உரையும் ஒன்று உண்டு. அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். அந்த உரைக்கும் இழுக்கு ஏற்படக்கூடாது. அப்போ அவர் தான் இவனை என்ன செய்யணும், சம்காரம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, என் தாய் ஒரு திங்கள் தான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், ராமன் மீது ஆணை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவனோடு இப்பொழுது சண்டை செய்வது வேண்டாம் என்று கொஞ்சம் அப்படி தன்னுடைய கோபத்தை தணித்து அந்த
அப்படி கோபத்தை தணித்து நிற்கிறார். உடனே அந்த ராவணன் இவருடைய நிலை, மனோநிலை இப்படி இவருடைய சிந்தனை இங்கே சொல்லிவிட்டு அங்கு அழைத்து வந்திருக்கிறான் அல்லவா இந்திரஜித்து, அவன் இதோ கொண்டு வந்து விட்டேன் என்னெல்லாம் விவரம் சொல்லணும் இல்லை. அப்படி அவன் அந்த இந்திரஜித்து ராவணனிடம் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான்? அறிமுகப்படுத்துகிறான். இங்கு வந்திருப்பது நான் ஒரு குரங்கை பிடித்து வந்து விட்டேன் என்று நினைக்காதீர்கள். புவனம் எத்தனை அவை அனைத்தும் தாம் போர் கடந்தவனே. இந்த உலகங்கள் எல்லாம் எதிர்த்து வந்தாலும் இவனை வெல்ல முடியாது. இந்திரஜித்து சொல்கிறான் என்ன? புவனம் எத்தனை அவை அனைத்தும் போர் கடந்தவனை. அந்த அந்த சிறப்புக்குரிய அந்த 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 எல்லா உலகங்களையும் 108 யுகங்கள் ஆள்வதற்கு. அப்போ 108 யுகம் என்று சொன்னால், ஒரு யுகம் அப்படி என்று சொன்னால் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4ம் சதுர்யுகம். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு யுகம். அப்படி 108 4ஆல் வகுத்தா எப்படி வரும்? அவ்வளவு யுகங்கள் இவனுக்கு ஆயுள். யாருக்கு? ராவணனுக்கு. அப்படிப்பட்ட ராவணனை அந்த அறிவுருவான அந்த ஆஞ்சநேயர் பார்க்கிறார். பார்த்து நிற்கின்ற நிலையை பார்த்து அந்த இந்திரன் சொல்லுகிறான், சிவன் என செங்கணான் என செய் சேவகன் இவன் என கூறி நின்று இருகை கூப்பினான். இந்திரஜித் சொல்லும்போது இவன்தான் சிவன், இவன்தான் விஷ்ணு, இவன்தான் சிவபெருமானுடைய மைந்தனாகிய முருகன், இவன் சாதாரணமானவன் அல்ல என்று ராவணனுக்கு சொல்லி இருகரம் கூப்பினான், வணங்குகிறான். அப்போ அவனுக்கு புரியுது. யாருக்கு? ராவணனுக்கு கொஞ்சம் புரியுது. ஆனால் ஆணவம் தலை தூக்கி நிற்குது இல்லையா? அதனால் அவன் இவன் ராவணனுக்கு அறிமுகப்படுத்திய உடனே அந்த ராவணன் கேட்குறான், நீ யார்? எதிர நிற்கிற ஆஞ்சநேயரை பார்த்து ராவணன் இப்போ ராவணன் தான் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? நீ யார்? யார் நீ அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவன் யார் நீன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்லிட்டு நிறுத்த வேண்டியதானே. நேமியோ அப்படின்னு சொன்னால் திருமாலோ, நீ திருமாலா? யார் நீ? திருமாலா? அப்படி தொடர்ந்து கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்குறான். திருமாலோ, குலிசியோன்னா பிரம்மாவோ, நெடும் கணிச்சியோ அந்த கைலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோ, தாமரை கிழவனோ. பாருங்க, அவன் கேட்குறான் வரிசை. நீ யாருன்னு கேட்டுக்கிட்டு நீ சிவபெருமானா, திருமாலா, அல்லது பிரம்மாவா, தருகன் பல்தலை பூமி தாங்கும் ஒருவனோ, ரொம்ப கோபத்தோடு 1000 படாமுனியை உடைய. அப்போ 1000 படாமுனின்னா எத்தனை கண்ணு? 2 கண்ணு இருந்தாலே தூங்கு. என்ன அவன் எவ்வளவு பெரிய என்ன அந்த பணாமுடியை உடைய ஆதிசேடனோ? நீ ஆதிசேடனா? அல்லது பொழுது முற்றுவான் நாமமும் உருவமும் கரந்து நன்னினாய். நீ அந்த தென் திசைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய யமதர்மனா? யார் நீ? நீ எங்கே எதுக்காக வந்தா? யார் நீ? நீ சொல்லு. உன்னுடைய நாமமும் உருவமும் கரந்து நன்னினாய். உன்னுடைய பேரையும் மாற்றி, உன்னுடைய உருவத்தையும் மாற்றி, அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நீ வந்து நிற்கிறா. நீ சிவபெருமானா, திருமாலா, அல்லது பிரம்மாவா, அல்லது ஆதிசேடனா? யாருள் யார் நீ? நீ யாரு? நின்று அசைத்து உயிர் கவர் நீல காலனோ? விட்டாமில்ல, மீண்டும் கேட்குறான். இது மட்டும் இல்லாமல் நீ நின்று அசைத்து உயிர்களையெல்லாம் பிடித்து செல்லுகின்ற யமனோ, அவன் தூதுவனாகிய காலனோ, குன்று இசைத்து அயில் உற எறிந்த கொற்றனோ சொற்றனோ? தாருகாசுரன் மலை போல இருக்கும்போது அந்த முருகப்பெருமான் சக்தி வேலை விட்டு அதை திருநீர் போல என்ன செய்துட்டாரு? பொடி பொடியாக்கிட்டார். அதுதான் அவன் சொல்கிறான். குன்று இசைத்து அயில் உற எறிந்த
கொற்றனோ முருகப்பெருமானோ அப்படி வந்திருக்கிறியா? தென் திசை கிழவனோ, தென் திசை கிழவன் யமனோ, என்ன திசை நின்று ஆட்சியர் என்று இசைக்கின்றவர் யாருள் யாவன் நீ. அஷ்டதிக்கு பாலகர்கள் அவங்க தான் எல்லா திசைகளையும் காத்து நிற்கிறாங்க. அவர்களா? அவர்களுள் நீ யார்? யாவருள் யாவன் நீ, இவர்களில் நீ யாரு கேட்குறான். அவனுக்கு என்ன முதல் காட்சியிலே ஆஞ்சநேயரை பார்த்த உடனே நடுக்கம் வருது. இவன் இந்திரஜித்து பார்த்து கும்பிட்டு நிற்கிறான். அவன் யார் நீன்னு கேட்டவன் நிறுத்த வேண்டிதானே நீ. அப்போ நீ இதெல்லாம் இவ்வளவு பெரிய பலசாலியான நீயோ யாருள் யாவன் நீ. அப்போ பின்னும் அவனுக்கு மனம் கேட்கல. முனிவர்களெல்லாம் பெரிய யாகம் செய்து அந்த யாகத்தில் தோன்றிய அப்படிப்பட்ட ஒரு பூதமா நீ? அப்படி ஒருவேளை நான் பல அக்கிரமங்களை செய்திருக்கோம்ல, அதனால் அவனுக்கு பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தேகங்கள்லாம் வரும். எல்லா வீட்டையும் உடச்சி களவு செய்வன் தனக்கு வீட்டை இந்த ஜன்னலோடி வந்துடுவானோ அந்த ஜன்னலோடி வந்துடுவானோ. ஏன்னா களவு பற்றி அவனுக்கு தெரியுமில்ல. எல்லாவரையும் அடித்து போட்டுறவன் வழி நடக்கும்போது திரும்பி பார்த்துட்டே போவான், எங்கேருந்து சாடி வாரானோ அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவனுக்கு அப்படி தானே பயம். அது மாதிரி இவன் நிறைய பாவங்களை செய்கிறவன் அவன் இதையெல்லாம் கேட்கிறான். என்ன முனிவர்கள் அப்படி பெரிய யாகத்தை செய்து அந்த யாகத்தில் வந்த பூதமோ இலங்கையை அழிக்க பிரம்மதேவன் புதிதாக படைத்த தெய்வமோ. கடைசியாக சொல்கிறான் பாருங்க, இலங்கையை அழிக்கிறதுக்குன்னு சொல்லியே பிரம்மதேவன் புதுசாக உன்னை படைச்சி விட்டுருக்கானா. என் ஆணை தவறு இல்லாமல் சொல், ஒரு பொய்யும் இல்லாமல் தவறு இல்லாமல் என்னுடைய கட்டளை நீ யார் சொல். உடனே அந்த ஆஞ்சநேயரை பார்த்து அப்படி சொல்கிறான். அந்த ஆஞ்சநேயர் இப்போ வாய் திறந்து பேசுகிறார். இதுவரை வாய் திறக்கல. என்ன இப்போ சொல்கிறாரு, நீ சொன்ன யாரும் இல்லை. இப்போ நீ சொன்ன யாரும் இல்லை. என்ன முனிவர்கள் அது மாதிரி தேவர்கள் மும்மூர்த்திகள் நினைக்கவும் அறிய செயலை செய்ய வந்துள்ள அந்த அவதாரமாகிய ராமபிரான், அந்த முனிவர்கள்லாம் கவர்ந்து கஷ்டப்பட்டு என்றைக்கு பகவான் நமக்கு விடுதலை தருவார் என்று ஏங்கி வேண்டியிருந்தாங்க. தேவர்கள் அப்படி ஏங்கி வேண்டியிருந்தாங்க. அவ்வளவு அநியாய அக்கிரமங்களை செய்துக்கிட்டே இருக்கிறோம். எப்போவுமே ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடியவன் அப்படி அக்கிரமம் செய்தால் மக்கள் நினைப்பாங்கல்ல. இது ஒரு ராஜ்யம் இல்லை, எல்லா இடமும் ஆக்கிரமிச்சுவேன் அவ்வளோ வரம் பெற்றதுனால அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம். அதனால் முனிவர்கள் தேவர்கள் மும்மூர்த்திகள் இவர்களெல்லாம் நினைக்கவும் அறிய செயலை செய்ய ஒருவன் வந்துள்ளான். இவர்களெல்லாம் வேண்டிய வண்ணம் இவர்களெல்லாம் நினைக்கின்ற ஒருவன் வந்துள்ளான். அவன் பெரும் நிலையிலே எதற்கு வந்துள்ளான் என்று சொன்னால், ஈட்டிய வலியும் மேல்நாள் இயற்றிய தவமும். நீ ஈட்டியிருக்கிறா இல்லையா, வலிமை பெற்றிருக்கா, வலி. மேல்நாள் இயற்றிய தவம், 1000 ஆண்டுகள் என்ன செய்திருக்கா, தவம் செய்திருக்கிறார். வானர் கூட்டிய படையும், அதனால் பெரிய அரக்கர் சேனையை வைத்திருக்கிறார். தேவர் கொடுத்த நல்வரமும் கொட்பும், தேவர்கள் கொடுத்திருக்க வரமும் கொட்பும். தீட்டிய வாழ்வும் எய்த திருந்திய பிறவும் எல்லாம். உன்னிடம் இருக்கிற எல்லா அந்தஸ்துகள், எல்லா சம்பத்துகள், எல்லா வலிமை, எல்லா பேரும் கொடுத்த வரங்கள் எல்லாமே நீட்டிய பகழி ஒன்றால் முதலோடு நீக்கி நின்றான். ஒரே அம்புனால இவற்றையெல்லாம் நீக்குவதற்கு ஒருவன் வந்திருக்கிறான். ஆஞ்சநேயருடைய அடைமொழியை பார்த்தீங்களா? என்ன, நீ யாவன்னு கேட்டதுக்கு ஆஞ்சநேயர் சொல்ல, நீ சொன்ன யாரும் இல்லை. அவன் எல்லாவரையும் சொல்லிட்டான், நீ சொன்ன யாரும் இல்லை, ஆனால் ஒருவன் வந்திருக்கிறான். என்ன, அவன் நீ 1000 ஆண்டுகள் தவம் செய்தவன் என்று நினைத்திருக்கிறாய் அல்லவா, 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெரும் தவமும் எக்கோடி யாவராலும் வெலப்படா என கொடுத்த வரமும்.
இப்படி நீ ஆணவத்தோடு இருக்கிறாய் இல்லை, இதையெல்லாம் ஒரு பகழியினால் நீட்டிய பகழி ஒன்றால் முதலோடு நீக்க நின்றான். ஒரே வாளியில் இதற்றையெல்லாம் அழித்து கொள்ளக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் அரசன் புதல்வனாவான். அவன் கோசல நாட்டினுடைய அரசனாகிய தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வன் ஆவான். அறத்தின் வடிவாய் நிற்கும் பரம்பொருள். அவன் யாரு? அறமே வடிவாக இருக்கக்கூடிய பரம்பொருள். காரணம் கேட்டியாயின் கடையிலா மறையின் கண்ணும் ஆரணம் காட்டமாட்டா அறிவனுக்கு அறிவும் அன்றான். உங்கள் தியானத்தில் வரக்கூடிய விஷயம். அவன் எப்படிப்பட்டவன்? ஆரணம் காட்ட மாட்டா. அதாவது உபனிஷத்துக்கள் அவனை காட்டிக்கிடாது, வேதங்கள் அவனை சொல்லிக்கிடாது. என்ன? வேதங்கள் அவனை சொல்லாது, சொல்ல முடியாது. வேதம் சொல்ல, ஆனால் சொல்ல முடியாது. அவன் அப்படிப்பட்டவன். என்ன? எல்லாவற்றையும் கடந்தவன் அல்லவா? எல்லாமாக இருக்கிறான், எல்லாவற்றையும் கடந்தவனாக இருக்கிறான். இதுதான் வேத சாராம்சம். அதாவது வேதம் ஆரணம் காட்டமாட்டா அறிவனுக்கு அறிவுமன்னான். நமக்கு இருக்கிற அறிவுக்கு அறிவாக யார் இருக்கா? அவன் இருக்கிறான். போரணங்கு இணங்க கவ்வ. இதில் ஒரு வரலாறு சொல்கிறார் ஒரே வரியில். போரணங்குன்னு சொன்னால் அந்த கஜேந்திரன் என்ற யானை, அந்த அதனுடைய காலை இணங்கர் கவ்வ. இணங்கர் என்று சொன்னால் அந்த முதலை கவ்வ. போரணங்கு இணங்கர் கவ்வ பொது நின்று முதலே என்ற. பொதுவா ஆதிமூலமே பொது நின்று அது என்ன செய்தது? ஆதிமூலமே முதலே என்ற வாரணம் காக்க வந்தான். இப்போ வந்திருக்க யாரு? நீ சொன்னக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் இல்லை. அவன் அறமே வடிவானவன். அவன் வந்திருக்கிறான். உன்னுடைய எல்லாவித சகல சம்பத்துக்களையும் வரத்தையும் உன்னுடைய ஆயுளையும் எல்லாம் ஒரு பகலியினால் ஒரு அம்பினாலே நீக்குவதற்காக வந்திருக்கிறான். அவனை வேதங்களும் சொல்லாது. காரணம் கேட்டியாயின், அதற்கு நீ காரணம் கேட்டாய் என்றால் கடையிலா மறையின் கண்ணும். மறை என்றால் வேதம். அந்த வேதமும் அவனை காட்டிக்கொள்ளாது. அப்படி நம்முடைய பரம்பொருடைய அம்சத்தை எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது மாதிரி எந்த இடத்திலும் எந்த மதத்திலையும் யாரும் சொல்லலை. என்ன? நம்முடைய சனாதன தர்மம் அப்படி பகவானை சொல்லுது. என்ன? மற்றவங்க ஒரு அளவில் இன்னாருக்கு மகன் இன்னார் வந்தால் உலகத்துக்கு ஒரு நன்மை செய்ய வந்தாருன்னு தான் அந்த புராணங்கள், அந்த அவங்களுடைய அதாவது அந்த நூல்கள் சொல்லும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இவன் எல்லாம் வச்சுட்டு இதையும் தாண்டி நிற்கிறாங்கிறான். என்ன? ஆரணம் காட்டமாட்டா, மறையும் காட்டாது, ஆரணம் காட்டமாட்டா அறிவனுக்கு அறிவும் அன்னான். அவன் அன்று போர் அணங்கு அந்த கஜேந்திரன் இணங்கர் கவ்வ அந்த முதலை கவுகின்ற பொழுது பொது நின்று முதலே என்ற, அது ஆதிமூலமே என்று சொன்ன அந்த வாரணம் காக்க வந்தான். அந்த வாரணன் அந்த யானையை காப்பதற்கு வந்தான். அமரரை காக்க வந்தான். அன்று வாரணத்தை காக்க வந்தான், இன்று அமரரை காக்க வந்தான். தேவர்கள் முறையிடுகிறார்கள். மகாவிஷ்ணுவை பார்த்து ஆதிமூல பரம்பொருளே என்று வருவார், என்று வருவீர், என்று வருவீர், என்று எங்களுடைய இடுக்கண்கள், அவங்களுடைய கஷ்டம். அதாவது ஏழை எளியவர்கள், பக்தர்கள், தத்துவ ஞானிகள் ஒரு கஷ்டம் வந்தால் யாரை தான் கேட்பாங்க? பகவானே எனக்கு இந்த கஷ்டமா? இல்லையா? அவங்க நினைச்சா போதும். அப்படி தான் நினைக்க முடியும். வேற யாரையும் சரணடைய மாட்டாங்கல்ல. பக்தர்கள் பகவான் நினைப்பாங்க. அப்பா இவர் தான் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கணும். அப்போ அந்த மரத்தை அழிப்பதற்கு அவர் தானே வரணும். வாரணம் காக்க வந்தான் இன்று அமரரை காக்க வந்தான். உன்னை அழிச்சு என்ன செய்ய போறான்? அமரரை காக்க வந்தான். மூலவும் நடுவும் ஈரும் இல்லாது ஓர் மும்மைத்து ஆய. இதிலெல்லாம் இதுதான் பரம்பொருளுடைய அந்த பெருமையை சொல்கிறார். ஆஞ்சநேயர் இங்கே சொல்கிறார் பாருங்க. நீ யாருன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், நீ சொன்ன அந்த ஆள்கள்லாம் இல்லை, பூதத்தை புதுசாக படைச்சோன்னு விடல, ஆனால் இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான். அவர் சொல்கிறார், மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்தாய. அவருக்கு மூலமும் இல்லை, நடுவும் இல்லை, இறுதியும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லாதவன்.
இல்லையா? தாயுமிலி தந்தையிலி தான் பெரிது நின்றாண்டி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும். என்ன யார் ஆண்டாள் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி என்ன பாருங்க, மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்து ஆய காலமும் கணக்கும் நீத்த காரணன். காரணமும் கிடையாது, அவனுக்கு கணக்கும் கிடையாது, காலம் அவனை வெல்லாது, என்ன அவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட காலமும் கணக்கும் நீத்த காரணன், எல்லோருக்கும் காரணன். கைவில் ஏந்தி அவன் இப்போ என்ன வச்சிருக்கிறான்? ஒரு கைவில் ஏந்தி வந்திருக்கிறான். அவன் எதையெல்லாம் விட்டுட்டான்? சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து. சிவபெருமான் என்ன வச்சிருப்பாரு? திரிசூலம் வச்சிருப்பாரு. என்ன அந்த சூலத்தையும் விட்டுட்டா. திகிரி திருமாலனை என்ன வச்சிருப்பாரு? சக்கரம் வச்சிருப்பாரு, அதையும் விட்டுட்டாரு. சங்க விட்டுட்டாரு. கரகமும் துறந்து, கமண்டலம் பிரம்மா கமண்டலம் வச்சிருப்பாரு. என்ன இது எல்லாம் துறந்து வந்திருக்கிறான். தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு. முன்பு ஆளால விஷம் வந்து இல்லையா? அந்த ஆலத்தையும் விட்டு மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு, என்ன கைலாசத்தையும் விட்டு வந்தான் அயோத்தி வந்தனன் என்றான். அப்படிப்பட்டவன் அயோத்தி வந்திருக்கான்ப்பா. என்ன அவன் அவன் இந்த பாடலில் நமக்கு சைவம் வைணவம் என்ற பேதம் இல்லாமல் என்ன எல்லாம் வந்து கடைசியில் எங்கள் கையிலே விட்டு வந்திருக்கிறான்னு சொல்கிறார் இல்லையா? என்ன அப்போ இதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியது உண்டு. ஆனால் அப்படி எதற்காக வந்திருக்கிறான்? அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண செய்நறி செலுத்தி தீயோர் இறந்து உகதூரி தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொன் பாதம் ஏத்துவார் பிறப்பு அறுப்பான். அவன் இங்கே இந்த லோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறான்? அறத்தை நிலைநாட்டுவதற்கு, மரத்தை அழிப்பதற்கு, நீதியை நிலைநாட்டுவதற்கு. நான் இந்த கவிதைகள் படிக்காமல் கூட சொல்லாமல் கூட போகலாம். ஆனால் நீங்கள் நல்ல கவிகளை ரசிப்பீங்கன்னு தான் கவிதை சொல்கிறேன். இதெல்லாம் அந்த கம்பநாட்டாழ்வார் அழகுற அந்த அந்த சாராம்சத்தையெல்லாம் நமக்கு கிடதான். அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி, வேதத்தில் சொல்லக்கூடிய நீதியை நிலைநாட்டுவதற்கு, அந்த அறத்துக்கு புறம்பாக எது நடந்தாலும் அழிப்பதற்கு, இறந்து உகதூரி தக்கோர் இடர் துடைத்து, நல்லவர்களுடைய இடர்களை எல்லாம் துடைக்கணும். கடவுளுக்கு வேலை அதுதானே. நல்லவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அந்த இடர்னா துன்பம் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன். அவன் அயோத்தியில் பிறந்தான். தன் பொன்பாதம் ஏத்துவார் பிறப்பு அறுப்பார். அவனுடைய பொற்பாதங்களை ஏற்றுவார். ராமா 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 ராமா. அன்றைக்கு ராமநாம மகிழ்வை சொன்னீங்கல்ல, ஒருத்தர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி. அது மாதிரி அந்த ராமநாமத்தை தெப்பமாக பிடிச்சிக்கிட்டவங்களே கரை சேர்ப்பான், பிறப்பு அறுப்பான், பிறவியையே அறுத்துருவான். அன்னவர்க்கு அடிமை செய்வேன் ராவணா. அப்படிப்பட்ட அன்னவர்க்கு நான் அடிமை செய்வேன். அவனுக்கு ஆளப்பா, நீ யாருன்னு கேட்டதுக்கு என்ன? அன்னவர்க்கு அடிமை செய்வேன் நாமமும் அனுமன் என்றான். என்னுடைய பேர் என்ன? நீ யார்? உனக்கு பேர் என்ன? யார்? எங்கிருந்து வந்திருக்க? அன்னவர்க்கு அடிமை செய்வேன். இப்போ சொன்னா இல்லையா, நாமமும் அனுமன் என்றான். என்னுடைய பேரும் அனுமன். நன்னுதல் தன்னை தேடி நாற்பெரும் திசையும். அந்த வரலாற்றை சொல்லார். நன்னுதல் சீதாதேவியை, நல்ல நெற்றியை உடைய பிறைச்சந்திரன் போல நெற்றியை உடைய சீதாதேவியை தேடி, நன்னுதல் தன்னை தேடி நாற்பெரும் திசையும் போந்த. 4 திசைகளிலையும் வானரங்கள் போயிருக்காங்க. ராவணா, நாங்கள் வந்திருக்கிற நான் ஒருத்தன் தான். என்ன பெரிய படை இருக்குது. மண்ணினில் தென்பால் வந்த, அப்படி தேடிட்டு வந்ததில் தென்பால் கடல்னு சொல்லுவோம் இல்லையா? தென்பால் வந்த தானைக்கு மன்னன் வாலி தன்மகன். அந்த தென்பால் வந்த அந்த படைக்கு தலைவன் யார்? வாலியினுடைய மகன். வாலியினுடைய மகன் என்னன்னா, வாலி என்ன இவனுக்கு ஒரு நடுக்கம் வரும். என்ன அங்கதன். அவனுக்கு இப்படி ஒரு நடுக்கம் வரும். என்ன வாலின்னு சொன்னாலே போதும். ராவணனுக்கு பெரிய பராக்கிரமம் சொல்லியிருக்கான் பாருங்க. கடவுள் படைப்பில் யமனுக்கு யமன் உண்டு என்ன மாதிரி
வாலின்னு சொன்ன வாலியின் மைந்தன் மகன் அவன்தன் தூதன் வந்தனன். ஆமாம், வாலியின் மகன் அங்கதன். அங்கதனுக்கு தான் இந்த படைக்கு தலைவனாக வந்திருக்கிறான். இப்போ சுக்ரீவன் ஏவ வாலியின் மைந்தன் அங்கதன் தான் இந்த அவன் இளவரசன் கிஷ்கிந்தைக்கு. என்ன, அவன் தான் இப்போ தென்பால் வந்த படைக்கு தலைவன். வாலியின் மைந்தன் தன் மகன் அவன்தன் தூதன் வந்தேன். அவன் அனுப்பி தான் வந்திருக்கிறேன். இப்போ என்ன, தென்பால் வந்த அந்த படைக்கு தலைவனாகிய அங்கதன் சொல்ல வந்தனன் தமியேன் என்றான், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராவணனுக்கு சிரிப்பு வந்துட்டு, வேணுன்னே என்ன செய்கிறான், சிரிக்கிறான். வாலி நலமா அப்படி கேட்டான். வாலியை பற்றி அவன் வாலின்னு சொன்னாலே அரண்டு விழுந்துருவான். ஆமாம், வாலி ஒரு சமயம் முன்பு சொல்லியிருப்பான். அவன் அவன் எதிர்த்தன் பலத்தில் பாதி பலமுடையவன். அவன் சாதாரணமானவன் அல்ல. தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைய நினைத்த பொழுது இரு பக்கத்தார்களும் சோர்வடைந்து விட்டார்கள். நீங்கள் கடைந்து கொள்ள மாட்டீர்கள், நான் ஒருவனே கடைந்து அமிர்தத்தை எடுக்கிறேன் என்று சொல்லி வாலி ஒருவனே கடைந்து அமிர்தத்தை எடுத்தான். அது மாதிரி பலசாலி தினமும் அஷ்டதிக்கு மலைகளுக்கும் சாடி சென்று சிவபெருமானை வழிபடுவான். அப்படி ஒரு பக்கம் அவன் ஒரு நீர்ப்பகுதியில் இருந்து அதாவது அந்த சந்தியாவந்தனம் அப்படி செய்துட்ருக்கிறான், இறைவனை பூஜித்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ராவணன் பார்த்தான், இவன் யாருடா இங்கே பூஜை செய்துட்டு இருக்குது, இவன் ஒரு குரங்காக இருக்கிறான். ஓடி போய் பின்னால் போய் ஒரு அடி முதுகில் ஓங்கி அடித்தான், வாலிக முதுகில். அந்த வாலிக்கு ஏதோ ஒரு கொசு அடித்த மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தான், 10 தலை ராவணன் அப்படி கக்கத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டான். என்ன, பூஜைக்கு இடையூறு இல்லை, பூஜை செய்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன, இந்த பெரிய பலசாலி இவனை பார்த்து எல்லோரும் இவன் மலையை எடுத்தவன், அஷ்டத்துக்கு யானைகளை எல்லாம் வென்றவன் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டாலும் அந்த வாலிக்கு இவன் ஒரு சின்ன பூச்சி போல் அப்படி கைக்குள்ளே இடிக்க வச்சுக்கிட்டான். இவன் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஆனால் அவன் பூஜை செய்துட்டு இருக்கான், இவனை பற்றி கவலையே படலை. பிறகு பூஜையெல்லாம் முடிஞ்சு நம்ம பையன் அங்கதனுக்கு இது ஒரு 10 தலை பூச்சி போல இருக்க, இதை நம்ம இந்த பொம்மைகளை வாங்கிட்டு போவாங்க இல்லையா, எங்கேயாவது பொம்மையை கண்டா பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு போவாங்க இல்லை, அதை மாதிரி 10 தலை பூச்சி போல் இருக்குன்னு வாலில் கட்டி அதை கொண்டு போயிடுவோம். அப்படி எண்ணிட்டு போனால் அவன் எல்லா மலைகளுக்கும் தாவி போவான் பார்த்தீங்களா. அப்போ அது ஒரு புலி கதை உண்டு. புலிக்க வாலில் இந்த நரி மாட்டிக்கிட்டு என்ன, அதுக்கு பிறகு புலி துள்ளி சாடினா இந்த நரி டமாருன்னு அடித்தோம். அடுத்த மலையில் அங்கே சாடும்போது இங்கே டமாருன்னு அடிக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த வாலி எல்லா இடமும் இவனை வாலில் கட்டி கொண்டு போனால அடி பட்டு ஐயோ அம்மோன்னு கதறி பிறகு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவன் ஆனால் தொட்டில் கொண்டு கட்டியிருந்தான், பல நாள் கட்டி போட்டிருந்தான். அதுக்கும் பிறகு எப்படி அவுத்து விட்டான். அப்போ வாலியை பற்றி எப்படி பயப்படுவான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி பயம். வாலியினுடைய வால் வருதுன்னு சொன்னாலே போதும், இவன் இழந்துச்சு கும்பிடுவான். வாலி வந்தான்னு சொல்ல வேண்டாம், வாலியினுடைய வால் வந்ததுன்னு சொன்னால் போதும். இதை பின்னால் அங்கதான் சொல்லுவான். என்ன, அவன் வால் வந்துட்டு உடனே அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்து அப்பா என்னை விட்டுரு என்ன சொல்லுவான். அந்த மாதிரி ஆமாம், ராவணன் இவனுக்கு ஒரு வாலி. அதனால தான் வாலி செய்ய வேண்டிய காரியத்தை செய்தாமல், அவன் பிறகு மன்னிப்பு கேட்டு அவன்கிட்ட நட்பாயிட்டான். அதனால தான் கிஷ்கிந்தையில் அந்த வாலியை வதை செய்கின்ற பொழுது அதுக்கு காரணம் அதுதான். பிறகு ராவணனோடு நட்பாயிட்டான், அவன் வந்த காரியத்தை விட்டுட்டான். அது முந்தி நம்ம சொல்லியிருக்கிறோம், கவனிங்க என்ன. அதனால் அப்படி சொல்லுறான் அந்த அங்கதன், அந்த வாலியுடைய மைந்தன் அங்கதன் அப்படி என்று சொல்ல, இவன் உடனே வாலியை விசாரிக்கிறான் ராவணன். என்ன, வாலி எப்படி இருக்கிறான், நலமாக இருக்கிறானா, அவன் அரசாட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதா. உடனே அனுமனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் இல்லை, அனுமனுக்கு சிரிப்பு வந்துட்டு, இவன் வாலியை விசாரிக்கிறான்ப்பா என்ன. அவர் அனுமன் கக்க என்று சிரிக்கிறார். அஞ்சலை அரக்கனே நீ அஞ்சலைன்னா அஞ்சாதே என்ன. எல்லாம் தமிழ் வார்த்தைகள் அப்படி நடம் புரியும். கம்ப நாட்டாழ்வாருடைய கவிதையில் அந்த சரஸ்வதி தேவி நடனம் புரிவார் என்ன. அது மாதிரி தமிழ் அவ்வளவு அழகுற பெரிய பெரிய கற்றோர் சபையில எல்லாம் அந்த ராம காதையை அப்படி சொல்லக்கூடிய பெரிய பெரிய விற்பனர்கள் சொல்லும்போது சர்க்கரை பாயசத்துக்கு மேலே 10 பாயசம் விட்டது போல தான் என்ன. அஞ்சலை அரக்க
நீ பயப்படாதே. அவன் நல்லா இருக்கானா, அரசாட்சி நல்லா இருக்கான்னு அவன் கேட்குறான். ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, இவன் பயந்து போய் கேட்குறான்னு தெரிஞ்சு போச்சு. அஞ்சலை அறக்க நீ பயப்படாதே, அவன் பார்விட்டு அந்தரம் அடைந்தான். அவன் இந்த உலகத்தை விட்டு மேலே போயிட்டான், அவன் இறந்து போயிட்டாங்கிறதுக்கு அப்படி சொல்கிறான். அன்றே போயிட்டான். என்ன வெஞ்சின வாலி மீளான். அந்த உனக்கு இதாகிட்டு பயப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாலி என்னமே இங்கே வரமாட்டான். நீ பயராத வாலி பயப்படாதேன்னே சொல்கிறான். என்ன ஆஞ்சநேயருக்கு தெரியும் வாலி பட்ட அந்த ராவணன் பட்ட பாடு என்ன. அஞ்சலை அறக்க வாலி வானம்புக்கான், என்ன பார்விட்டு அந்தரம் அடைந்தான், வெஞ்சின வாலி மீளான். நீ பயப்படக்கூடிய அளவில் வாழ்ந்த வாலி என்னமா நினைச்ச மாட்டான், மீளான். அவன் வாலும் போய் விழிந்தது அன்றே. இனி அவனுக்கு வாலும் வராது. அவன் வால் வந்தாலே எனக்கு பயப்பா அப்படி. இனி அவனுக்கு வாலும் வராது. அஞ்சன மேனியான் தன் அடுகணை ஒன்றால். அது எப்படி இறந்தாங்கிறத சொல்கிறார் ஆஞ்சநேயர் சொல்கிறார். அஞ்சன மேனி மைந்தன், அந்த அஞ்சன மேனியான். அஞ்சனம் என்றால் கண்மை போன்ற கார்மேக சியாமல ரூபன் அல்லவா, அந்த 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 கருநீல நிறம் அந்த ராமபுரான். அஞ்சன மேனியான் தன் அடுகணை ஒன்றால் மாழ்கி துஞ்சினன். அந்த வாலி அந்த ராமபாணத்தினால அழிந்தனன். எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான். இப்போ சூரியனுடைய மகனாகிய சுக்கிரீவன் தான் இப்பொழுது எங்கள் வேந்தன், அப்படி எங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லுகிறான். உடனே ராவணன் அப்படி, ஓ வாலியை கொன்றவனுக்காக நீங்கள் ஏன், வாலியை தன் தந்தையை கொன்ற அங்கதனுடைய தந்தை வாலி, அவனை கொன்றவனுக்கு அங்கதன் ஏன் இப்படி சீதையை தேடுகிறான், உன்னை ஏன் இங்கு அனுப்பினான்? அப்போது ராவணன் அந்த சுக்ரீவன் முதலியோர்களுடைய சேலை இப்படி அண்ணனை கொண்டுகிட்டு அதுக்கும் பிறகு அவனோட பாசத்தோடு இவன் இருப்பானா? ஒரு மகன் அப்படி அவனுக்கு சேவகம் செய்வானா? அதெல்லாம் என்ன இழிந்த செயல் அல்லவா என்ன? அப்படிப்பட்ட சுக்ரீவன் என்னிடம் உன்னிடம் சொல்ல சொன்ன செய்தி என்ன அப்படி என்று சொல்லுறான். அந்த சுக்ரீவன் அனுப்பினான் என்று சொல்கிறான் அல்லவா, அப்படி என்ன சொன்னான் அப்படி என்று சொன்ன உடனே அந்த ஆஞ்சநேயர் நினைக்கிறார், இவனுக்கு ஏதாவது இந்த தருணத்திலே ஏதேனும் ஒரு புத்தியை சொல்லி கொடுப்போம், ஒரு பொது நீதியை சொல்லுவோம், இவன் கேட்கிறானா பார்ப்போம் அப்படி என்று சொல்லி ஆஞ்சநேயர் ராவணனுக்கு பல புத்திகளை சொல்லுகிறார். அந்த சுக்ரீவன் என்ன சொன்னான் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு வந்தேனுங்கிறார் அல்லவா, என்ன சொன்னான் என்று கேட்ட பொழுது இது நல்ல சந்தர்ப்பம், இவனுக்கு சொல்லி நல்ல ஒரு பொது கருத்துக்களை சொல்லுவோம், இவன் கேட்டால் பிழைத்து போகட்டும் அப்படின்னு சொல்கிறார். ராவணா, அறம்தான் நிலைக்கும், மரம் அழிந்து போகும். நீ அரச நீதியை துறந்தனை, அரச நீதியை துறந்து விட்டாய். நீ தீய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாய். ஆகவே அந்த தீய காரியங்கள் உன்னை அழிக்கும் காலம் வந்துவிட்டது. அந்த நீ செய்யக்கூடிய தீய காரியமே நீ பெற்றிருக்கின்ற புகழ், நீ பெற்றிருக்கின்ற வரம், நீ பெற்றிருக்கின்ற சம்பத்துக்கள், இப்படிப்பட்ட உனக்கு இருக்கின்ற அத்தனை மேலான காரியங்களையும் நீ செய்கின்ற தீய காரியம் அழித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீ அழிந்துபட்டு போவாய். இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீ நல்ல நிலையிலே வாழ வேண்டும். நீ பிறன்மனை விளைதல் என்று சொல்லுகின்ற விதத்திலே சீதா பிராட்டியை நெருப்பை போல் உன்னுடைய அசோகனத்திலே வைத்திருக்கிறாய், சிறை வைத்திருக்கிறாய். அதனால் பிறன்மனை விளைதல் என்று சொல்லுகின்ற தீங்கினை செய்தவர்கள் யார் பிழைத்திருக்கிறார்கள், யார் அழியாமல் இருக்கிறார்கள்? ஆகவே நீ அழிவை தேடிக்கொண்டே இருக்கிறாய். அழிவு உன்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது. நீ தேவர்களுக்கு இன்னல் செய்தாய், அறத்துக்கு புறம்பாக நடந்தாய், நீ இந்த பூதலத்திற்கு இடையூறானவனாக இருக்கிறாய், நீ உன்னுடைய குற்றத்தை மறந்தனை. ஆகவே உனக்கு வாழ்வு இல்லாமல் போகிறது. எனவே நீ அதிவிரைவிலே சீதா பிராட்டியை விட்டு
நீ சரணடைய வேண்டும், நீ செய்த தவறை உணர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உன்னை காலம் அழித்துவிடும். இது மாதிரி புத்திமதிகளை சொன்னால் ராவணன் கேட்பானா? ராவணனுடைய அந்த ஆணவம் கொஞ்சம் சோப்பு போட்டாலோ அந்த சர்ப்பு பொடி போட்டாலோ அது போகக்கூடிய அளவில் உள்ளதா? எத்தனை பேர்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல மொழிகள் சொன்னாலும் தீயவர்களுக்கு செவி புகா இல்லையா? அதுவும் ஆணவம் உடையவர்களுக்கு எந்த உபதேசமும் செல்லாது. ஆகவே அவனுக்கு அதிகமாக கோபம் வருகிறது. அவன் தனக்கு புத்தி சொல்லுகின்றான் என்பதை நினைத்த உடனே இவன் சுக்ரீவன் சொல்லிவிட்டு தூதுவனாக வந்திருக்கிறான், ஆனால் எனக்கு புத்தி சொல்லுகிறான் என்று சொல்லி கொல்மின் என்றான். இவனை கொல்லுங்க சொல்லிட்டான், கட்டளையிட்டான். ராவணன் கட்டளைக்கு மறு கட்டளை கிடையாது. ஆமாம், அந்த அப்படி பெரும் சினம் கொண்டு அவன் வாள் எயிற்றின் சினம் வீங்கினான். அந்த ராவணனுடைய கோபம் அது எப்படி இருக்குன்னா, வாள் போன்ற எயிறு பற்களை உடையவன் அவனுடைய சினத்தினால் வீங்கினான். அப்படி கோபப்பட்டு அவன் சொன்னான், கொல்மின் என்றனன், கொல்லுங்களன். அப்போ அந்த இடத்துல நிறைய பாதுகாவலர்கள், வீரர்கள், கிங்கரர்கள் எல்லாம் நிற்பாங்க. ஒரு பெரிய கைதியை பிடிச்சிட்டு வந்து விசாரணை மன்றம் நடத்தின மாதிரில இருக்கிற இடம் இல்லையா? அப்போ எப்படி இருப்பாங்க? உடனே கொல்மின் என்று சொன்ன உடனே கிங்கரர்கள் இவன் மீது, அந்த ஆஞ்சநேயர் மீது பாய்கிறார்கள். பாய்கிறார்கள்னா பிடிக்கிறதுக்கா ஆயுதத்தை பாய்ச்சுகிறார்கள். கொல்மின்னா வெட்ட வேண்டியதானே. உடன் அந்த சனமே நில்மின் என்றான் வீடனன். இவன் கொல்லுங்கள் என்றான். நில்மின்னா நில்லுங்க, அதுதான் கவனிங்க. அவன் அந்த கிங்கரர்களை பார்த்து கொல்லுங்கள்னா வச்சிருக்க வாழை எடுத்து வெட்ட வேண்டிதான். அதுதான் கொல்மின். என்ன அப்போ அந்த வார்த்தை முடிவு பெறுவதற்கு முந்தி கொல்மின் என்றனன், அந்த வார்த்தை முடிவு முந்தி நில்மின் என்றான் வீடனன். வீடனா விபூஷணன். என்ன கொல்மின் என்றனன், ராவணன் கொல்லுங்கள் என்றான். கொல்லியர் சேர்தலும், அந்த கொல்லக்கூடிய அந்த கொடுவாள் உடைய பெரிய ஆயுதங்களை உடைய அவர்கள் சேர்தலும் நெருங்குதலும். நில்மின் என்றனன் வீடனன் நீதியான், அந்த சபையில் நீதியான் ஆகிய வீடனன் அங்கே நிற்கிறான், ராவணனுக்கு தம்பி. அவன் இல்லைங்கள என்னம்மா வீடனன், வீடனன் பிலமா சொல்கிறோம் இல்லையா? விபூஷணன் நில்மின் என்றான் வீடனன். அவன் நீதியான். அவன் யாரு? அறம் தவறாதவன், அவன் நீதியான். உடனே அவன் சொல்லுறான். அப்படி சொன்ன உடனே இவங்க நின்றுட்டாங்க. அரசனுடைய கட்டளை கொல்ல சொல்லி, அவனுக்கு தம்பி கட்டளை நில்லுங்கன்னு சொல்லி அந்த இடப்பட்ட இடத்துல அவன் நிற்கிறான். அந்த இடத்துல அவன் சொல்கிறான், தூதரை கொல்லுதல் கூடாது. அவன் தூதாக வந்திருக்கிறான், இங்குள்ள செய்தியை அங்கு போய் சொல்ல வேண்டும். என்ன அப்போ தூதரை கொல்லுதல் கூடாது, தீரா பழியாகிவிடும். அது தீராத பழியை சொல்லும். வரலாறு கிடையாது. தூதுவரை கொன்றான் என்று சொல்லுகின்ற வரலாறு கிடையாது. தூதுவரை நல்ல முறையில் இங்குள்ள விஷயங்களெல்லாம் அறிஞ்சு நீ போய் சொல்லப்பா என்று தான் அனுப்பிவிடணும். அதனால் ராமலக்குவர்கள் கூட அவள் அநியாயமான காரியம் செய்திருந்தாலும் அவளை கொல்லவில்லை. நினைத்திருந்தால் கொன்றிருக்கலாம். அவளை அனுப்பித்தான் விட்டார்கள். என்ன அது மாதிரி நாம் ஒரு 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 தூதுவராக வந்திருக்கிறவரை கொல்லக்கூடாது, அதனால் கொல்ல வேண்டாம் அப்படி என்று நீதியை அங்கு சொல்லுகிறார். உடனே இவனுக்கு ராவணனுக்கு கோபம். இந்த வால் வேலை இவனுக்கு ரொம்ப கோபம் உண்டு. இந்த வாலிக்க வால், அதாவது இந்த குரங்குகளுக்கு வால் பலம். என்ன ராவணனுக்கு அந்த வாலிய வாலும் உண்டு இல்லை, அதனால் இதுக்கு அழகும் வால் தான். குரங்குக்கு அழகும் என்னது தான்? வால் தான். அதுக்கு ஒரு பெரிய ஆயுதமும் வால் தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த வாலியை பற்றியுள்ள வால் சிந்தனையும் அவனுக்கு இருக்குது. அதனால் அவனுக்கு கோபம் தீராதல. அதனால் இதுக்கு வாலை சுட்டு மூல சுட்டு விடுங்க போங்க. மூளைன்னா மூலம் வர, ஆமாம், அதை எரிச்சிருங்க. என்ன வால் மூலத்திலேருந்து வருமில்ல, அந்த வால் முழுதும் எரித்து
மூலமர சுட்டு துரத்துங்கள். ஆமாம், அதாவது தூதுவனை கொல்ல வேண்டான்னு சொல்லிட்டான் இல்லையா, தடுத்துட்டான் இல்லையா, அதனால் அவனுக்கு ஒரு பழி வரணும் இல்லையா, அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வரணும் இல்லையா, அதனால் அந்த வாளை மூலமர சுட்டு விடுங்கள். நல்லது உரைத்தாய் நம்பி, தம்பி நீ நல்லது சொன்னாய். இவன் இவன் நவையே செய்தான், ஆனாலும் இவன் என்ன செய்தான், இவன் தீங்கு தான் செய்தான். அக்ஷயகுமாரனை கொன்று இருக்கான், சேனாதிபதிகளை கொன்று இருக்கிறான், எல்லா பேரையும் அழிச்சிருக்கான், அசோகனத்தை அழிச்சு, இப்படி இவன் நவையே செய்தான், ஆனாலும் கொல்லல் பழுதே. ராவணன் சொல்லலாம், கொல்ல வேண்டாம், கொல்லல் பழுது. போய் அவரை கூறி கொணர்தி கடிது என்ன, சீக்கிரமா இவனை பண்ணி எல்லா வேலைகளையும் செய்து தொல்லை வாளை மூலமர சுட்டு நகரை சூழ்போக்கி. இந்த வாள் தான் இதுக்கு காயம். அப்போ அதுக்கு இப்போ தலையை மொட்டை அடித்து விட்ருவாங்க, மீசையை பாதி எடுத்து விட்ருவாங்க, என்னது மாதிரி இதை அசிங்கப்படுத்தணும்னு சொன்னால் இதுக்கு வாழை மூலமர சுட்டு, கொஞ்சம் கூட ஒரு அடி கூட வால் இருக்கக்கூடாது, மூலமர சுட்டு நகரை சூழ்போக்கி, நகரத்தை எல்லாம் சுற்றி காட்டி, ஆமாம் மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி எல்லாம் சுற்றி காட்டி எல்லை கடக்க விடுமீன்கள், அது நம்ம எல்லையை தாண்டி விடுமீன்கள் என்றான். நின்றார் இறைந்து எழுந்தான். அப்படி அவன் கட்டளையிட்டான். இதுதானே முக்கியமான இடமா இருக்குது என்ன. அப்படி கட்டளையிட்ட உடனே அதுக்கும் பிறகு அந்த இந்திரஜித்து நினைக்கிறான், தந்தை இப்படி சொல்லிட்டாரு, இனி அந்த அந்த பிரம்மாஸ்திரம் இருக்கும்போது இவருக்கு எதுவும் செய்யக்கூடாது, இப்படி தீயெல்லாம் வைக்கக்கூடாது, அது அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு தீங்கு என்ன, அவைகள் பிறகு நமக்கு பெரிய தீங்கை உண்டாக்கிறோம். அதனால் அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைக்கிறான். பிரம்மாஸ்திரத்தை விட்டு கட்டினான் இல்லையா, அந்த கட்டை அவன் திரும்ப எடுக்கிறான் இந்திரஜித்து. ஏன்னா அது இருக்கும்போது தீ வைக்கக்கூடாது, அதனால் நான் மாற்றினான். உடனே அதை மாற்றின உடனே கயிற்றுனால நிறைய கயிறு ஓட்டு கட்டினாங்க. எல்லாம் அரக்கர்களெல்லாம் இது தப்பி போயிடக்கூடாது இல்லை, எல்லாம் கால் எல்லாம் கட்டி நிறைய சேலைகளெல்லாம் கொண்டு வந்து, துணிகளை எல்லாம் கொண்டு வந்து வாலில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆகப்பட்ட பந்தம் கட்டின மாதிரி, பந்தத்துக்கு நூல் கட்டுவாங்க என்ன, நூல் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதை கரை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி வாலில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. வால் ஆனால் நீண்டுக்கிட்டே போகுது. இது என்ன ஆச்சரியம் பாருங்கள். இப்போ ஒரு 25 அடி இருந்ததுன்னா டக்குன்னு இவங்க கட்டாங்க, அதை வால் நீண்டுக்கிட்டே போகுது. அப்போ வாலில் சுத்தணுன்னா நிறைய வேணும்ல. அப்போது அங்கே இலங்கை மாநகரத்தில் உள்ள எல்லா துணி கடையிலையும் போய் துணி எடுத்தாச்சு. எல்லா துணி கடைகள்லையும் ஒரு துணி கூட கிடையாது. வீடுகளில் இருந்த துணிகளும் எல்லாம் வந்தாச்சு. இனி சுத்தத்துக்கு துணி இல்லை, அவ்வளோ வால் நீண்டு போகுது. 2000 முழம் 3000 முழம், இத்தனை மீட்டரு இத்தனை பரலாங்கன்னாலும் அது போய்கிட்டே இருக்குது. என்ன ஆஞ்சநேயர் நினச்சா என்ன செய்யும், அப்படி போய்கிட்டே இருக்குது. கடைசியில் அவர் கேட்கும்படியா, இனி நம்ம இலங்கை மாநகரத்தில் சேலை துணிகள் ஒன்றும் கிடையாது, இனி சீதா தேவிட்ட துணி என்ன இருந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வால் நிறுத்திட்டாரு. அப்போ இந்த குடமாக என்ன கொண்டு விடாங்க, நெய் விடுவாங்க, அது நல்லா எரியணும் இல்லை. அப்போ குடமாக நெய் விட்டு, இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இப்படி நெய் விட்டு வாழை சுத்தனை கிடையாது. அப்போது உடனே பிறகு எல்லாம் அக்னி சட்டியெல்லாம் கொண்டு வந்து, அதுக்கு பிறகு இனி வாழை கொளுத்தலாம், நெய்யெல்லாம் விட்டு எண்ணெயெல்லாம் விட்டு எல்லாம் நிறைய மெழுகெல்லாம் வச்சு எடுத்து ஏன்னா ஈஸியாக கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கை காலெல்லாம் கெட்டு, பயங்கர கெட்டு, வாலில் நுனியில் என்ன செய்தாங்க, அங்கே தீ வச்சாங்க. அம்மாவுக்கு தீ வச்சுருக்காங்க வாலில்னு சொல்லி செய்தி கிடைக்குது ஒற்றர்கள் மூலம், திரிசடை சொல்லாங்க. உடனே அம்மா என்ன செய்கிறாங்க, அப்படியா அக்னி பகவானே, நான் மறுயில் கற்பின் நெறியில் நிற்பேனாயின், என்ன அவன் வால் சூடு படக்கூடாது அப்படிங்காங்க. அதனால் ஆஞ்சநேயருக்கு தீ வச்ச பிறகு என்னாச்சு, அது சுடையில்லை, வாழை சுடையில்லை, அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் அப்போ அம்மாவுக்கு கருணை இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் சீதாராம் 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 சொல்லணும், ஒன்றும் உங்களை ஒன்றும் நெருங்காது. உடனே அப்படி என்ன, உடனே
இவன் தீ வச்சிட்டான். சரி, இது ஒரு நல்ல காரியம்தான். இவர் முந்தையே நினச்சிருந்தார், மெழுகு போல இந்த இலங்கையை நான் உருகச் செய்யேனோ, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி உருகும்படியாக செய்ய மாட்டாராம் இவனை. அப்படி நினச்சவர். இப்போ இவங்க பக்கத்துக்கு 500 பேர், முன்பக்கம் 500, பக்க வாரில் பின்பக்கம் எல்லாம் கயிறு போட்டு கிங்கரர்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் ஆகாய மார்க்கமாக ஒரு துள்ளார், தன்னுடைய உடம்பை பெரிதிப்படுத்தி கயிறெல்லாம் அறுத்து இவங்கெல்லாம் மேலே போனவங்க கீழே விழுந்து செத்தான். இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் மேலே தூக்கி கீழே விழுந்து செத்துட்டான். என்ன, அவர் தனக்கு வாழை நீட்டி எங்கெல்லாம் நகரம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கை விளக்கு கொண்டு விளக்க ஏற்றுவாங்க இல்லை, அது மாதிரி இந்த வாழை நீட்டி 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 அது குபியில்னு எரியுது. இங்கே நீட்டுவார், அங்கே நீட்டுவார், எல்லா இடம் பற்ற வச்சார். என்ன, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லாம் இலங்கைமா நகரமே அப்படி கொழுந்து விட்டு எரியுது. என்ன, பெரிய யாக குண்டத்தில் நெய்யை விறகு கட்டையை அடுக்கி நெய்யை ஊற்றி தீயை வச்சா எப்படி எரியும், நிறைய கற்பூரமும் போட்டு குபீலுன்னு பற்றி எரியுது. அந்த அந்த அரக்கர்கள்லாம் மாய உருவம் எடுத்து சிலர் மறைவாங்க, சிலர் கடலில் போய் ஒழிச்சான், சிலவன் மேலே போயிட்டான், அந்த ஆவி அடிக்காத இடத்துக்கு போயிட்டான். என்ன, தீ ஆவி அடிக்காத இடம். பெண்கள் தலைமுடி எல்லாம் கருகி என்ன எல்லாம் ஒரே எல்லா இடமும் அப்படி கமான்னு ஒரே அடியாக பற்றி எரியுது. பெரிய பெட்ரோல் டேங்கு வெடித்து எரிஞ்சால் எப்படி வரும், அது மாதிரி எல்லா இடம், ஒரு இடம் இல்லை. என்ன உடனே எல்லாம் இலங்கை மாநகரம், இது பின்னால் ஒரு இடத்துல வரும், இலங்கை மாநகரம் எப்படி இருக்கும்னு சொன்னால் இவர் சொல்கிறது ஒன்று, அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும். இவர் தான் நேரில் கண்டவர். அப்படி செம்பளம்பு போல பற்றி எரியுது. வாழை தண்ணியில் கொண்டு டொப்புக்கண்ணி முக்கினார். என்ன, டொப்புக்கண்ணி முக்கினார். சீதா தேவிக்கு ஒரு வணக்கம் சொன்னார். எழுந்து இந்த பக்கம் வந்து குதிச்சிட்டார். மகேந்திர மலை பக்கமில்லையா இருந்து தாண்டி போனார், இங்கே வந்துட்டார். என்ன, அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அடுத்த நிகழ்விலே நாம் பார்க்கலாம். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, சீதாராம் சீதாராம் சீதாராம், சீதாராம் சீதாராம் சீதாராம், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான், யோகி ராம் சூரத் குமார யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார ஜெய குரு ராயா, யோகி ராம் சூரத் குமார யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார ஜெய குரு ராயா. योगी राम सूरत कुमार जय गुरु राया,